பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஹிஜ்ரி 1445 ஆண்டு ரமலான் 6ஆம் நாள் மதீனா அல் முனவ்வரா என்ற புண்ணிய நகரத்தில் மஸ்ஜித் அல் நபவி அருகே அமைந்துள்ள ஜன்னத்துல் பக்கியா என்ற அடக்கத்தலத்தில் நடந்த நெஞ்சை உருக்கும் ஒரு உண்மை சம்பவம். நம் தென்னிந்தியாவின் கேரள மாநிலத்தைச் சார்ந்த சமீர் என்பவர் மதீனா மாநகரில் பணிபுரிந்து வருகிறார். இவரோடு இவரது மனைவி சஹனாவும் குடும்பத்தினரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றனர். சஹனாவோ மிகுந்த ஏக்கத்தோடு வாழ்ந்து வந்தார். காரணம், திருமணமாகி 12 வருடங்களாகியும் குழந்தை பாக்கியமில்லை. இந்நிலையில் உடல்நலம் பாதிப்படைந்த சஹனா இறப்பதற்கு முதல் நாள் தனது கணவர் சமீருடன் மஸ்ஜித் அல் நபவிக்கு சென்று தராவீஹ் தொழுது உத்தம திருநபியின் ரவுலா ஷரீஃபை நோக்கி சலாம் உரைத்து நடந்து செல்லும் வழியிலே தன் கணவரிடம், நான் இறந்து விட்டால் என்னை இந்த மதீனாவின் ஜன்னத்துல் பக்கியாவிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று கூறவும், அதை கேட்ட கணவர் சமீர், உனக்கு முன் நான் இறந்தால் என்னையும் இங்குதான் அடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வீட்டிற்கு சென்றனர். சஹருக்கு எழுந்திருக்க மயங்கி விழுந்து வஃபாத்தானார் சஹனா என்ற அந்த பெண்மணி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தான் ஆசைப்பட்ட ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாத வேதனையோடு அவர் மரணித்தார். உறவினர்களும் ஊராரும் ஒன்று கூடி இந்த புனித ரமலானின் 6ஆம் நாள் மதீனாவிலே ஜனாசா தொழுகை நடத்தி அவர் விரும்பியது போல் பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள ஜன்னத்துல் பக்கியாவிலே அடக்கம் செய்ய கொண்டு செல்ல முற்பட்ட போது, அதே ஜனாசா தொழுகைக்கு கொண்டு வரப்பட்ட பிறந்து 3 நாட்களே ஆன சூடான் நாட்டைச் சேர்ந்த அலி என்ற ஆண் குழந்தையின் தந்தை சஹனாவின் சிறிய தந்தையிடம் கேட்டுக்கொண்டார், எனது இந்த பச்சிளம் பாலகனின் உடலை இந்த தாயுடன் சேர்த்து ஒரே கபரில் அடக்கம் செய்யலாமா என்று வினவினார். 2 குடும்பத்தினரும் ஆறத் தழுவி கண்ணீர் வடித்து அந்த சஹனா என்ற தாயின் மடியில் அலி என்ற பச்சிளம் பாலகன் துகில் கொள்ள அடக்கம் செய்யப்படும் காட்சிதான் இது. நம் இந்தியாவின் தென் ஓரம் பிறந்த கேரள தாய் சஹனாவுடன் ஆப்பிரிக்க கண்டத்தின் வடக்கோரம் சூடான் நாட்டைச் சேர்ந்த பச்சிளம் பாலகன் அலியுடன்